அது யாருன்னு கேட்டிங்கன்னா ரூசேவ் வந்து ஏஇடபிள்யூக்கு போய் மெய்ரோன்ற பேரில் விளையாண்டார். அந்த பேரில் விளையாண்டு கூட அவரால் ஜெயிக்க முடியல. டபிள்யூடபிள்யூஇல இருந்த அளவு கூட அவருக்கு வந்து ஃபேன் பேஸ்லாம் அங்கே கிடையாது. ஏன்னா டபிள்யூடபிள்யூஇல ஹாப்பி ரூசேவ் டேன்ற கிமிக்கில் வந்து ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக இருந்துச்சு, நல்லாவே இருந்தார். அது மட்டும் இல்லாமல் அவர் சாம்பியன் மெட்டீரியல் டபிள்யூடபிள்யூ பார்த்தாங்க. கடைசியில் ஒரு சில காரணமாக வின்ஸ் மெக்மேன் சரியாக வந்து அவருக்கு ஸ்டோரி லைன் கொடுக்காதனால அவர் டபிள்யூடபிள்யூஇ விட்டு வெளில போனார். இப்போ வின்ஸ் மெக்மேனுக்கு டபிள்யூடபிள்யூஇல கிடையாது, அதனால் அவர் மீண்டும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவர் டபிள்யூடபிள்யூஇக்கு வரதுக்கு மீண்டும் வரதுக்கான முக்கிய காரணம்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து இப்போ வந்து டபிள்யூடபிள்யூஇல அவருக்கு தப்பான புக்கிங்லாம் பண்ணி அவருக்கு ஒர்ஸ்ட் ஸ்டோரி லைன்லாம் கொடுத்தா வின்ஸ் மெக்மேன் இப்போ கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அவரோட ஒய்ஃபை பற்றி ஸ்டோரி லைன் வர போகிறதுலாம் கிடையாது. ஏன்னா அவர் இப்போ அவர் ஒய்ஃபோட இல்லை பிரிஞ்சிட்டார். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு வந்து ட்ரிபிள் ஹெச்சை பிடிக்கும், ட்ரிபிள் ஹெச்சுக்கு வந்து அவரையும் பிடிக்கும். ஏன்னா 2 பேருமே வந்து ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்தாங்க. அதனால இவர் வந்து மீண்டும் டபிள்யூடபிள்யூஇக்கு வர போகிறது இப்போ